ஹலோ மக்களே, நான் உங்கள் காட்டுப்பூச்சி. வெல்கம் டு விஜய்ஸ் மக்களாட்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மின்சார கட்டண சலுகை பற்றி ஒரு சிறப்பு தொகுப்பு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம முதலமைச்சர் விஜய் அண்ணா முதல் நாளே 3 அறிவிப்புகளை சைன் போட்டார். அதில் முதல் கையெழுத்து போட்டது மின்சார கட்டண சலுகை. இதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். மின்சார கட்டண சலுகை 500 யூனிட்டுக்குள்ளே பயன்படுத்தும் மக்களுக்கு 200 யூனிட் வரை இலவசம். 500 யூனிட்டை தாண்டி பயன்படுத்துபவர்களுக்கு 100 யூனிட் வரை சலுகை தொடரும். இது பழைய ஆட்சியிலேயே நம்ம டிஎம்கே மதிப்புக்குரிய ஸ்டாலின் ஐயா கொடுத்தது. இதுவே கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, குடும்பங்களுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? ஒரு மிடில் கிளாஸும் ஒரு லோ கிளாஸ் ஃபேமிலிக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேமிக்கிற அந்த கொஞ்சம் பணத்தில் பேரண்ட்ஸுக்கு மருந்து வாங்கலாம், பால் பாக்கெட், கிராசரி, டெய்லி எக்ஸ்பென்சஸ், இந்த மாதிரி இருக்கும் சின்ன சின்ன ஹெல்ப்ஃபுல்லான விஷயத்துக்கு அது கண்டிப்பாக யூஸ் ஆக தான் செய்யும். சரி, இதில் நம்ம மக்களோட மனநிலை எப்படி? ஸோ மக்களோட மனநிலை 2 விதமாக இருக்குது. ஒன்று பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப மக்கள் நிறைய பேர் சந்தோஷமாக இருக்காங்க. ஈவன் ஒரு வெல் எஜுகேட்டட் பீப்புள் கூட நம்ம டிவி கேட்கணும், கொஞ்சம் டைம் கொடுக்கணும், வந்தோடனே அவங்க சொன்னதில் சூப்பரான ஒரு இது கொடுத்துருக்காங்க. 10 லட்சம் கோடி கடன் இருக்குது. இதில் பொதுவாக இபி டிபார்ட்மெண்ட்லேயும் 2.5 லட்சம் கோடி கடன் இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இனிஷியலாக ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, அதை நம்ம பாராட்ட தான் செய்யணும். உண்மையிலே நம்ம சப்போர்ட் பண்ணணும் மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு கட்சிக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு தரப்பினரும் இருக்காங்க. இதில் நெகட்டிவ்ஸ் என்ன பார்த்தா, இல்லை இது டிவிக்கு சரியில்லை அப்படிங்கிற சொல்கிற ஒரு சைடும் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், நீரோன்ட்டு. அவரே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் ஃபஸ்ட்டு சிக்னேச்சர் இட் செல்ஃப் இட்ஸ் அ ஃபோர்ஜரி, விஜய் இஸ் அ ஃப்ராட், த பார்ட்டி வில் நாட் சர்வைவ், இந்த கட்சி கொஞ்ச நாள் கூட நீடிக்காது, ஃப்ராடு பண்ணுறாங்க, கையெழுத்தே தப்பு, இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வராங்க. ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கல. அது அவங்க பொதுவாக டிவிக்கே பிடிக்கலையா இல்லை விஜய் அண்ணா பிடிக்கலையாங்கிறது நமக்கு தெரியல. பட் அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க. ஆனால் என் ஃப்ரெண்ட் நிரு அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெல் எஜுகேட்டட் பர்சன், ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு, நல்லா சம்பாதிக்கிற ஒரு ஐடி இன்ஜினியர்னு வச்சுக்கலாம். சென்னையில் ஒரு 3 வீடு வச்சுருக்காரு. அது போக சொந்த ஊரில் நிறைய சொத்துக்கள் வச்சுருக்காரு. நல்ல ரெண்டல் இன்கம் வருது. 3 மாதம் 4 மாதத்துக்கு ஒரு ட்ரிப் போவார். எல்லா செலிப்ரேஷன்ஸையும் எல்லா அக்கேஷன்ஸையும் செலிப்ரேட் பண்ணுவார். ஒரு இண்டிபெண்டன்ஸ் டேனா நேரு மாமா ட்ரெஸ் போட்டு சொசைட்டியில் எல்லாத்துக்குமே ஸ்வீட்ஸ் கொடுப்பாரு, கொடி ஏற்றுவார். தீபாவளி அன்னைக்கு பட்டாசு சொசைட்டி ஃபுல்லாக வெடிப்பார். அந்த மாதிரி நல்லா என்ஜாய் பண்ணுற கேட்டு. கிறிஸ்மஸ் தாத்தாவே மாறி ட்ரெஸ் போட்டு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுவார். ஆனால் சொன்னால் நான் பரம்பரை இந்த கட்சி, நான் பரம்பரை அந்த கட்சிக்காரன் அப்படிம்பாங்க. சரி, இதுதான் இப்படி இருக்குன்னு பார்த்தா, என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா, அவர் வேறு மாதிரி டைப்பு. நான் இந்த ஆக்டர் ஃபேனு, அந்த ஆக்டர் ஃபேனு, அதனால் எனக்கு விஜய் பிடிக்காது, அதனால் விஜய் கட்சி எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்கிறாங்க. இப்போ நம்மளே பார்த்துக்கிட்டா, இப்போ நம்ம பெரிய பெரிய சினிமா ஆக்டர்ஸ் மாதிரி விஜய் சார், அஜித் சார், ரஜினி சார், தனுஷ் சார், கமல்ஹாசன் சார், இவங்கள மாதிரி பெரிய பெரிய ஜாமான்களும் இருக்கிற இடத்துல நம்ம ஒரு பிதாமகன் அப்படின்னு ஒரு படம் வர்றப்போ அதில் சூர்யா சாரையும் விக்ரம் சாரையும் பெருசாகவே பாராட்ட செஞ்சோம் அவங்க ஆக்டிங்காக. சரி, ஓகே. இப்போ அது மாதிரி ஐன்னு ஒரு படத்தில் விக்ரம் சார் என்ன பண்ணார் நம்ம பார்த்தோம். அது மாதிரி 3 அப்படிங்கிறதுல நம்ம தனுஷ் சார் என்ன பண்ணார் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த மாதிரி அந்நியன் படத்தில் நம்ம விக்ரம் சார் என்ன பார்த்தோம். இந்த மாதிரி என்னென்ன வித்தியாசமாக இருந்தாலும் சில திறமைகள் இருக்கிற இடத்துல நம்ம பாராட்ட தான் செஞ்சோம். ஸோ அதே மாதிரி டிவிக்குன்னு ஒரு புது ஆட்சியை புதுசாக கொடுத்துருக்காங்க. இந்த ஆட்சியை நம்ம மதித்து நம்ம இதுக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணுறது தப்பு இல்லையே. ஓகே, நம்ம மேலும் தொடரலாம். இதில் தொகுதியின் வளர்ச்சி ரொம்ப முக்கியம். நம்ம இதில் மாதிரி நான் இந்த ஃபேனு அந்த ஃபேன்னு யோசிக்காமல், நான் பரம்பரை இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன் நம்ம யோசிக்காமல், நம்ம ஒரு மெச்சூர்ட் பர்சனாக நம்ம தொகுதியில் என்ன நடக்குதுங்கிறத முதல்ல யோசிக்கணும். நம்ம தொகுதியில் தண்ணி ஒழுங்காக வருதா, இல்லை ரோடு ஒழுங்காக போடுறாங்களா, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகுதா அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போய் நம்மளோட எம்எல்ஏல சொல்லணும். அது டிவிக்கு எம்எல்ஏவாக இருந்தாலும் பரவாயில்ல, யாராக இருந்தாலும் பரவாயில்ல. அவங்க நமக்கு அட்ரஸ் பண்ணாங்கன்னா அவங்க உண்மையிலே ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க அட்ரஸ் பண்ணலையா, அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம குரல் கொடுப்போம். அதுதான் நம்ம பண்ணுமே தவிர, எதுவுமே தெரியாமல் ஒருத்தன் ஆஸ்திரேலியாவில் உட்காந்து நான் இந்த ஃபேனு எனக்கு அந்த ஃபேனு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் போடுறது, அதில் போடுறதுங்கிறது வேலைக்கே ஆகாது. நம்ம உண்மையிலே மெச்சூர்டாக நம்ம நாட்டுக்கு நம்ம தொகுதிக்கு என்ன வேணுங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணணும். அதை பண்ணுறாங்களா பண்ணலாங்கிறத வச்சு தான் அவங்கள நம்ம நிர்ணயிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது, நமக்கு புதுசாக போட்டிருக்கிற மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார், இவர் முதலீட்டாளர்களையும் ஒப்பந்தக்காரர்களையும் ஆலோசனைக்காண்டி கூப்பிட்டுருந்தார். சரி, என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, உங்களுக்கு என்னென்னலாம் பிரச்சனை இருக்கா, இல்லை என்னென்னலாம் நல்லது நடந்திருக்கு, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள், நான் உங்களை பெட்டராக சப்போர்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்ட்டுருக்காரு. ஸோ அவங்க சைடில் இருந்தும் நிறைய ப்ராப்ளம்ஸ் சொல்லியிருக்காங்க, இஷ்யூஸ் சொல்லியிருக்காங்க, எப்படி தமிழ்நாடு இன்னும் பெட்டராக சப்போர்ட் பண்ணலான்னு ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் மேஜராக சில கம்ப்ளைண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு கான்ட்ராக்டருக்கு ஏற்றாப்புல டெண்டர் பாலிசிஸே மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருக்கு. அதெல்லாம் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்கிறாங்க.
அது நிர்மல்குமார் சார் வாங்கியிருக்காரு. அது அவரை எடுத்து என்ன பண்ண போகிறாங்கிறத நம்ம யோசிக்கணும். இதில் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, ஹீரா ஜான் அப்படிங்கிற தூத்துக்குடி இபி வெண்டாரில் ஒரு செயலாளராக இருக்கார். இவர் என்ன சொல்கிறாரு, 60 கோடி ஒரு வருஷம் ஒரு ஸ்டேஷன்லேருந்தே வந்து அவங்களுக்கு கமிஷனாக கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு 1000க்கு மேலே ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்ப எவ்வளோ கமிஷன் மட்டுமே போவோம் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஸோ இவர் பர்சனலாக ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப 20% கமிஷன் கேட்டு கொடுத்ததாகவும், அதுக்கப்புறம் ஒரு 35% கொடுத்தோம். அதாவது 100%ஓட ஒர்க் வேலையில் 55% ஓவராலாக கமிஷன் கேட்டிருக்காங்க. இவர் கொடுக்க முடியாதுன்னு இருக்காரு. இவருக்கு அந்த வேலை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஆனால் இவர் சொன்ன இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு மாற்றத்துக்காண்டி தான் இந்த போட் போட்டோம் டிவிகேக்கு. ஆனால் இவ்வளோ பெரிய மாற்றம் இவ்வளோ சீக்கிரமாக வரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கிட்டார். இது தவிர நம்ம மினிஸ்டர் நிர்மல்குமார் சார் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ப்ராமிசிங்கான டிரான்ஸ்பரண்ட்டான கவர்மெண்ட்டை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். இந்த டெண்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஆன்லைனில் ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணுவோம். நீங்கள் அது மூலமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டுருக்காரு. எல்லாத்துக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டுருக்காரு. இது சொல்கிறப்பே இன்னும் 2-3 விஷயம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு 500 kVA டிரான்ஸ்ஃபார்மர் 8 லட்சம் மதிப்புள்ளது. இதை 13 லட்சத்துக்கு கான்ட்ராக்டர் அவங்களே கோட் பண்ண சொல்லி அதை அப்ரூவலும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஏர்லியாக இந்த மாதிரி தப்புகள் நடந்திருக்கு. இது மொத்தம் நம்ம 25,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வாங்கியிருக்கோம். இப்போ 25,000 டிரான்ஸ்ஃபார்மர்ஸை 13 லட்சத்துக்கு 5 லட்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வாங்கினா அது எவ்வளோ அமௌண்ட் ஆகிருக்கு, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. ஆனால் இதுக்கு எதுக்குமே இன்னும் கிளியராக இது தப்பு நடந்திருக்கு, இதுதான் ப்ரூஃப், இவங்க தான் காரங்கிறது இல்லை. இதெல்லாம் அவங்க பார்த்துருக்காங்க, அதுக்கு நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது தவிர இந்த ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிற 2-3 டெண்டர்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. 2 பெரிய அதிகாரிகளையும் வேலையை விட்டு சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி நம்மளுக்கு நியூஸ் வந்துச்சு. ஓகே, இதுக்கப்புறம் இப்போ நிர்மல்குமார் சார் இன்னும் புதுசாக என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப, இந்த கோல் இன்புட் வெர்சஸ் எலக்ட்ரிசிட்டி அவுட்புட் எவாலுவேஷன் அப்படிங்கிறத படிக்கிறார். ஸோ எவ்வளோ நம்மளுக்கு நிலக்கரி தேவைப்படுது, அந்த நிலக்கரிக்கு ஏற்றாப்புல எவ்வளோ எலக்ட்ரிசிட்டி அவுட்புட் வரும் அப்படிங்கிறதையும் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதையும் வந்து அவர் சின்ன லெவல்லேருந்து கற்றுக்கிட்டு இதில் ஏதாவது ஃபோர்ஜரி பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் ஆராய்ச்சி பார்த்துட்ருக்காரு அப்படிங்கிறது சொல்லப்படுது. இது ஒரு பக்கம். இன்னொன்று, சென்னையில் அடிக்கடி மின்வெட்டுகள் வருதுங்கிறத நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு நிர்மல்குமார் அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 7 மொபைல் டீம்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிறதாகவும், அந்த மொபைல் டீம்ஸ் சென்னையில் சுற்றிக்கிட்டே ரோந்துலேயே இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு ப்ராப்ளம் வச்சுன்னு சொன்னால் உடனே வந்து அதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுலேயும் நிறைய ரெக்டிஃபிகேஷன் நடந்துகிட்டு இருக்குது. எல்லாமே ரொம்ப ஓல்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், புதுசு வாங்கலை, அந்த வாங்குகிற ரூபாயும் மிஸ்யூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பட் அதை பற்றி பெரிய டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேறு எதுவும் இல்லை. இதில் பர்பஸ்ஃபுல்லாக சில டிரான்ஸ்ஃபார்மரை டேமேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மதுரையில் ஒரு இன்சிடென்ட் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் இபி டிபார்ட்மெண்ட்டில் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர வேணும்ன்ட்டே சில ப்ரெஷர்னால் சிலர் வந்து இபி அஃபீஷியல்ஸே வந்து இந்த மாதிரி மிஸ்டேக் டேமேஜ் பண்ணி விட்டு கரண்ட் கட் பண்ணுறதுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அவங்க மேலே தக்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதில் எதுவும் ப்ரூஃப் இருக்கா என்ன நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியல, அவர் சொல்லலை. இது தவிர சிஎம் விஜய் சார் அவர்களுக்கும் மினிஸ்டர் நிர்மலா அண்ணாவிற்கும் ஒரு வேண்டுகோள். நம்ம நிறையா ஃப்ரீன்னு கொடுத்துட்ருக்கோம். இட்ஸ் ஓகே, ஃபைன். என்னோட ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, கொஞ்சமாக இந்த ஃப்ரீபீஸ்லேருந்து நம்ம வெளியே வரணும். வெளியே கொஞ்சமாக வந்துட்டு மக்களுக்கு வேலைவாய்ப்பு நிறைய ஏற்றி கொடுங்க. அது அவங்க குடும்பத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது ஒன்று. 2வது, 1,40,000 இபி ஜாப்ஸில் மொத்தம் 70,000 வேலைவாய்ப்புகள் தான் ஃபில் ஆகிருக்கு. இன்னும் 70,000 ஃப்ரீயாக இருக்குன்றீங்க. அதை வேகமாக கொடுத்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தகுந்தவங்களா நேர்மையாகவங்களும் அதில் அப்பாயிண்ட் பண்ணுங்கள். அது மிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று என்ன சொல்லணும்னா, நம்ம எல்லாருமே சோலார் பேனலை பற்றி ரொம்ப மேண்டேட்டாக கொண்டு வர ஆரம்பிக்கணும். இனிமேல் யார் வீடு கட்டினாலும் சோலார் பேனல் அவசியங்கிற மாதிரி கவர்மெண்ட் கொண்டு வரணும். அதுக்கு கொஞ்சம் மானியமும் கொடுங்க. கம்மியான ரேட்டில் ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிங்க அப்படின்னா மக்கள் எல்லாருமே அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நம்ம அடுத்த ஸ்டேட்டுடையோ வேற யார்ட்டையோ நம்ம கை நீட்டி எலக்ட்ரிசிட்டிக்கும் கடன் வாங்குறத நிப்பாட்டலாம். இது தவிர நீங்கள் டெண்டர் கான்ட்ராக்ட்ஸ் ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் இபி டிபார்ட்மெண்ட் எல்லாமே டிரான்ஸ்பரண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் கேட்ட ரெக்வஸ்ட் எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி உங்கள் மைண்டில் இருக்கும். இது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஒன்று. இது தவிர நிறையா பண்ணுவீங்க எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச். இன்னொன்று, மக்களுக்கான வேண்டுகோள். இப்போ எல்லாருமே டிவிக்கு பெர்ஃபார்ம் பேசுகிறோம். அவங்க இப்போ வந்து 20 நாள் கூட ஆகலை. கொஞ்சம் அவங்க நம்ம டைம் கொடுப்போமே, என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நான் முதலே சொன்ன மாதிரி அவங்கவுங்க தொகுதிக்கு போய் நீங்கள் குரல் கொடுங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்க தொகுதிக்கு குரல் கொடுத்தீங்கன்னா, பிரச்சனையை குரல் கொடுத்தீங்கன்னா, அதை சால்வ் பண்ணாலே நம்ம ஸ்டேட்டே பெரிய லெவலில் சேஞ்சஸ் இருக்கும். ஒன்று. இன்னொன்று, இந்த எனக்கு தெரிஞ்சு இப்போ நான் பார்க்குற சில வீடியோஸை வச்சு சொன்னால், டிவிகேயோட மினிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இவர் நிர்மல்குமார் கீழே இருந்து ஒரு நிலக்கரி இவ்வளோ போட்டால் எவ்வளோ எடுத்துங்கிற அளவுக்கு இறங்கி போய் படிச்சுட்டு கற்றுக்கிட்டு இருக்காரு. நல்ல விஷயம். இன்னொன்று, அந்த சைடு ரமேஷ்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் பப்ளிக் டாய்லெட்டுக்குள்ளே போய் பார்க்குறாரு. நம்மளாம் யாராவது தண்ணி சரியாக ஊற்றி க்ளீன் பண்ணலனாலே அந்த இடத்துக்குள்ளே போக மாட்டோம். அவன் உள்ளே போய் அங்கே டேப்பை திறந்து பார்க்குறான் ஒரு மனுஷன் அப்படின்னா, அவன் உண்மையிலேயே நல்லது செய்ய வந்திருக்கான்னு தான் எனக்கு தோணுது. இதாவது பரவாயில்ல, காரைக்குடி பக்கத்தில்
பக்கத்தில் போனீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு எம்எல்ஏ வந்து அவர் மணல் மாஃபியா நடக்குதா, அது நடக்குது, இது நடக்குதான்னு பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப கீழே இறங்கி டவுன் டு எர்த்தாக இப்படி இருந்து நான் யாரையும் பார்த்ததில்லை. இந்த மாதிரி பண்ணுறாங்கிறவங்கள நம்ம தூக்கி எறிய வேண்டாம், அட்லீஸ்ட் சப்போர்ட்டாவது கொஞ்சம் பண்ணலாமே. ஓகே, இது தவிர வியூவர்ஸ்க்காக நம்ம ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த நெகட்டிவ் வீடியோஸ் போடுறவங்க, இந்த டிவிகேவும் விஜய் சாரையும் பற்றி நெகட்டிவாக பேசினா நம்மளுக்கு நிறையா இதை வச்சு நிறையா வீடியோவில் சம்பாதிக்கலாம், இதை வச்சு யாராவது காசு கொடுப்பாங்க அப்படின்னு சம்பாதிக்கிறதுக்கு ஒரு கூட்டமே நிற்குது. ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா டக்குன்னு ஸ்டால் பண்ணி விட்ருங்க. இவங்களாம் நம்ம சப்போர்ட்டே பண்ணக்கூடாது, இவங்க சம்பாதிக்கவே கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 2-3 பார்த்துருப்பீங்க. திரு ஜோசப் விஜய் அவர்களே அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். அவர் பட வாய்ப்பு கம்மியாயிடுச்சா என்னன்னு தெரில, இந்த மாதிரி வாய்ப்பு கேட்டும் பண்ணுறாங்க. அதில் அவருக்கு ஒரு பொறுப்பும் வந்துச்சு. நான் எல்லா பாலிட்டிஷியன்ஸும் தப்பு சொல்லவே மாட்டேன். அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது, அவங்க செய்கிறாங்க. இப்போ டிஎம்கே வந்தால் உதயநிதி அண்ணாவுக்கு ஒரு கொள்கை இருக்குது, அவங்க ஏதோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணி பெரிய ஆளாகலாம் நினைக்கிறாங்க. அது எந்த கட்சியாக இருந்தாலுமே அதை கொஞ்சம் யோசித்து அதை பண்ணுங்கள். அது என்னோடய வேண்டுகோள். இதாவது பரவாயில்ல, இன்னொருத்தவங்க போராடுவோம் இதுக்காக போராடுவோம், அண்ணா நீ வா, நான் உனக்கு எதிர்த்துக்கிட்டு போராடுறேன்னா அப்படின்ட்டு ஏதாவது ஒன்று பேசினா, நம்மளுக்கு எதிர்த்து பேசினா நம்மளுக்கு ஏதாவது வரும்ட்டு ஒரு கும்பல் அலைய தான் செய்யுது. இதெல்லாம் நம்ம கண்டுக்க வேண்டாம். அதெல்லாம் நம்ம அதோட ரீல்ஸ் வந்தாலே தூக்கி விட்டு போயிடணும். அதெல்லாம் நம்ம செக்கே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணால் நம்ம நல்லது நடக்கும். ஸோ ஜஸ்ட் இதுதான் நான் ஓவராலாக ஒரு செய்தி தோப்பாக இபி டிபார்ட்மெண்ட்டில் நடக்குது ஓவராலாக ஒரு வியூ கொடுக்கணும்னு நினச்சேன். நான் உங்கள் காட்டு பூஜி, சைனிங் ஆஃப் ஃபார் நவ். டாடா பை பை. நல்லதே நடக்கும். தமிழ் வாழ்க, தமிழ்நாடு வாழ்க. ஜெய்ஹிந்த்.